Hello everyone. MRB pharmacist exam, அப்புறம் RRB pharmacist exam, drug inspector exam, வேறு டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாம், அப்புறம் ஜிபேட் எக்ஸாம், இந்த மாதிரி மோஸ்ட்லி ஃபார்மசி எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே என்கிட்ட எம்சிக்யூஸ் புக்கு வந்து இப்போ ஹார்ட் காப்பி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் பிரிண்டடாக கொடுக்கல. பட் இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்டட் காப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸாக வந்து ஒரு சிலர் வாங்கியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னா அந்த டெஸ்ட்டை வந்து பிடிஎஃபாக வச்சுருப்பேன். இல்லை நான் வந்து முன்னாடி MRB 2023 ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நடந்தப்போ அவங்களுக்கு வந்து குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எம்சிக்யூஸ்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருந்தேன், அதாவது பிடிஎஃபாக வச்சுருந்தேன். ஸோ முன்னாடி கேட்டவங்களுக்கு சாஃப்ட் காப்பி மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்கை வந்து இப்போ நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபார்மசிஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்கும் இந்த புக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து ஜஸ்ட் ஃபார்மசிஸ்ட் மெட்டீரியல். ஸோ இங்கே ஃபஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஹியர். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இது வந்து குவிஸ், அதாவது கொஷின் நம்பர் 1 வந்து குவிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ குவிஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்டில் குவிஸ் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேஜில் வந்து ஒரு 17 to 18 எம்சிக்யூஸ் வந்து ஒரு பேஜில் வரும், அதாவது ஒரு சைடு. இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறதுனால ஒரு பேப்பரில் வந்து ஒரு 35 அந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின் நம்பர் 1 இருந்து 3000 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த குவிஸ் ஃபைல்ஸ். இந்த குவிஸ் வந்து 2023 நீங்கள் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நான் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேம் எம்சிக்யூஸ் தான் இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குவிஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா 3000 வரைக்கும் குவிஸ் இருக்கும். 3001 பார்த்திங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் அப்போ வந்து குவிஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ குவிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி 2 டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் வந்து ஒரு ஐ திங்க் 100 கொஷின்ஸ். ஸோ 100 கொஷின்ஸ் வந்து ஒரே டெஸ்ட்டு ஒரே சப்ஜெக்ட்டு, அதுக்கு பேர் தான் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து 10 சப்ஜெக்ட்டுக்கு 10 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அனாட்டமி ஃபிசியாலஜி கண்டக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி, அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி வந்து MRB சிலபஸில் இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்ட்டுக்கும் 10 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 10 into 100 1000. ஸோ 3000 வந்து 4000 கொஷின் வந்து அதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் 4000 5000 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட்டுனால் வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு 100 கொஷின் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் ஆகி 100 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பேன். இந்த மாதிரி 10 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து மார்க் டெஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் 10 வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட வந்து 5000 எம்சிக்யூஸ் வந்து வரும். அப்புறம் 5000க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். ஆனாலும் அதுக்கப்புறமும் வந்து நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நூக் அண்ட் கார்னர்லேருந்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். 5000 இருந்து 5001 5700 வரைக்கும், அதாவது 700 எம்சிக்யூஸ் வந்து ஒரே சப்ஜெக்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாகவே இந்த சேம் ஃபார்மேட்லேயே வந்துடும். ஹியர் லைக் திஸ். ஸோ இந்த சேம் ஃபார்மேட்டில் வந்து 700 எம்சிக்யூஸ் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் வரும், அப்புறம் ஃபார்மகாலஜியில் வந்துடும், தென் ஃபார்மசூட்டிக்ஸில் வரும், அப்புறம் ஃபார்மகாக்னசி, அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி 5 சப்ஜெக்டில் 700 எம்சிக்யூஸ். ஸோ 5 into 700 3500. ஸோ 5000 முன்னாடி ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டேன் என்னென்ன இருக்குன்ட்டு, ப்ளஸ் 3500 வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட எம்சிக்யூஸ். இந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 700 எம்சிக்யூ இருக்கு இல்லையா, இது வந்து டெஸ்ட் சீரியஸ்ன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற 8500 எம்சிக்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு இன்னொரு பிளானும் இருக்குது. அதாவது நீங்கள் புக் வாங்குறவங்க நீங்கள் அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து 2 ஸ்பைரல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்பைரல். இதில் தான் வந்து கிட்டத்தட்ட 6000 கொஷின்ஸ் இதில் இருக்கும். மீதி
2000 or 2500 கொஷின்ஸ் வந்து இன்னொரு புக்லெட்டாக வரும். ஸோ இது ஒரு புக்லெட், இன்னொரு புக்லெட் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்த்து 8500 MCQs வந்து இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறாலா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அவங்கவுங்க சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், அப்புறம் டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாம். ஜிபேட்டுக்கு இது கிடையாது. ஜிபேட்டுக்கு இது படிக்கலாம், இதில் இதுவும் யூஸ் ஆகும். ஆனால் ஜிபேட்டுக்கு இதை தவிர கூட தனியாக வந்து ஜிபேட்டுக்காகவே தனி டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிபேட்டுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனி 5000 MCQs வந்து இதே மாதிரி ஸ்பைரல் புக்காக தனியாக இருக்குது. ஸோ ஜிபேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுட்டு இதோட சாம்பிள்லாம் நான் இதிலே காமிச்சிட்டேன், இருந்தாலும் தனி வீடியோவாக கூட இருக்குது. ஸோ சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வேணும்னு வாங்கிக்கலாம். அண்ட் இந்த புக்ஸ் எல்லாம் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா கொரியர் வழியாக கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் அவுட் சைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கொரியரில் வாங்கிக்கலாம். ஸோ கொரியரில் வந்து மேபி 1 to 2 days தான் வந்து எடுக்கும். அண்ட் இது இல்லாமல் இப்போ கரண்ட்லி குவிஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் 2 சப்ஜெக்ட் மட்டும்தான், அதுவும் இப்போ வந்து June 10 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து யூடியூப்லேயே முழுமையாக வந்து படிச்சுக்கலான்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இந்த புக் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து 6000 MCQs வந்து இந்த ஒரு ஸ்பைரல் புக்கில் இருக்குது. ஸோ பேஜஸ் வந்து மேபி ஒரு 300 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பைரல் இருக்குது இல்லைங்களா, இதில் 6000 MCQs இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து டாபிக் வைஸ் MCQs வந்து இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு டாப்பிக்கை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவாக செட்டப் பண்ணி ஜஸ்ட்டு நான் இப்படி புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு சொன்னோம்னா யூடியூப் வழியாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து பண்ணலான்னு இருக்கேன். அது எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பேஜ் நம்பர் 1 எடுத்திருக்கேன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின், ஃபாலோயிங் ஆர் த 3 major constituents ஆஃப் அ செல் எக்ஸப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொஷின் படிச்சுட்டு அப்புறம் சாய்ஸை சொல்லி அதில் நீங்களும் வந்து கெஸ் பண்ணணும்னா லைக் யூடியூப் வீடியோ பார்த்து உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும். யூடியூப் வழியாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்க்கலாம், அது டைம் இருக்கப்போ கண்டிப்பாக நான் யூடியூப் வீடியோவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபார்மசியில் எக்ஸாம் ஏதாவது எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃபார்மசி ரிலேட்டட் அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்காக தனியாக டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது, அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய MCQs வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Vasant Murugaisan.